ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்பேஸை பற்றி எவ்வளவோ தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஆதித்யா L1, ஆஸ்ட்ரோசாட், வாயேஜர், ஜேம்ஸ் வெப் இப்படி பல சேட்டலைட்ஸ் அனுப்பின ஸ்பேஸோட ஃபோட்டோஸை எவ்வளவோ பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆன இடம் ராக்கெட்டில் இருந்து தான். ராக்கெட் எப்படி ஒர்க் ஆகுது? சாலிட், லிக்விட், க்ரையோஜெனிக் ஃபியூவல்னால் என்னது? ஃபியூவல் இல்லாமல் ராக்கெட்டை இயக்க முடியுமா? இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் அவங்க ஜஸ்ட் ட்ரை இட். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராக்கெட்டோட டாப் பார்ட்டை பேலோடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பேலோடில் தான் மிஷனுக்கு தேவையான சிஸ்டம்ஸ், சேட்டலைட் இல்லைனா மனிதர்கள் இருப்பாங்க. அதுக்கு கீழே கைடன்ஸ் சிஸ்டம். அண்ட் இதுதான் ராக்கெட்டை மனிதர்கள் உதவி இல்லாமல் இயக்கும். அண்ட் அதுக்கு கீழே ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்குது. இதுதான் ராக்கெட்டை மேலே போக வைக்கும். ஃபியூவல் டேங்க், கம்பஷன் சேம்பர், நாசல் இதெல்லாம் சேர்த்து தான் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஃபியூவல் டேங்க்கில் ஃபியூவல், சாலிட், லிக்விட், கேஸ்னு 3 ஸ்டேட்டில் ஏதோ ஒரு ஸ்டேட்டாக இருக்கும். சாலிட் ஃபியூவல்னால் ஒரே டேங்க்கில் சாலிட் ஃபியூவலையும் அது கூட ஆக்சிடைசரையும் கலந்து ஒரு மிக்சராக இருக்கும். ராக்கெட் அட்மாஸ்பியரை கடந்து மேலே போக போக ஆக்சிஜன் கம்மியாயிட்டே வரும். ஒரு பொருள் எரிய ஆக்சிஜன் தேவைன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஆக்சிடைசர் ஃபியூவல் கூட சேர்ந்து ஃபியூவல் ஸ்பேஸ்லேயும் பேர்ன் ஆக உதவி செய்யும். ஆனால் இதே சாலிட் ஃபியூவல் இன்ஜின் இல்லாமல் லிக்விட் ஃபியூவல் இன்ஜின்னா 2 டேங்க்ஸ் இருக்கும். ஒரு டேங்க்கில் ஃபியூவலும் இன்னொரு டேங்க்கில் ஆக்சிடைசரும் இருக்கும். அண்ட் இந்த 2 டேங்க்கில் இருந்தும் ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசரை பம்ப் பண்ணி கம்பஷன் சேம்பருக்கு போய் இக்னைட் பண்ணுவாங்க. லிக்விட் ஃபியூவல் இன்ஜின்லாம் சாலிட் ஃபியூவல் இன்ஜினோட காஸ்ட்லி. ஆனால் நம்ம சாலிட் ஃபியூவல் இன்ஜினை ஒரு தாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஃபியூவல் முடிகிற வரைக்கும் நம்மளால் நிறுத்த முடியாது. அண்ட் அதே சமயம் அது அவ்வளோவா எஃபிஷியன்ட் இல்லை. ஆனால் இதே லிக்விட் ஃபியூவல் இன்ஜின்னா என்னதான் காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்மளால் ஃபியூவலை பம்ப் ஆகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அது மூலமாக ராக்கெட்டுக்கு ஏதோ பிரச்சனைனா ராக்கெட்டோட த்ரஸ்ட்டை நிறுத்தவோ இல்லை கண்ட்ரோல் பண்ணவோ முடியும். அண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபியூவலை தனியாக வச்சு அது தேவைப்படும் போது ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த க்ரையோஜெனிக் ஃபியூவல் இன்ஜினும் லிக்விட் ஃபியூவல் இன்ஜின் மாதிரி தான். ஆனால் இங்கே ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசர் கேஸ் ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த கேஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசரை சுமார் -200 டிகிரி செல்சியஸுக்கு கூல் பண்ணுறது மூலமாக லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றி இக்னைட் பண்ணுவாங்க. இந்த க்ரையோஜெனிக் ஃபியூவல் இன்ஜின் மற்ற 2 இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது 1 kg ஃபியூவலுக்கு சாலிட் அண்ட் லிக்விட் ஃபியூவல் இன்ஜின் தர த்ரஸ்ட்டை விட இது அதிகமாக தரும். ராக்கெட்டில் ஃபியூவல் பேர்ன் ஆகி ஹாட் கேஸஸ் வெளியே வரும்போது சுமார் 3000 டிகிரி செல்சியஸுக்கு இருக்கும். இதில் ராக்கெட்டோட மெட்டல் உருகிறாதான்னு நமக்கெல்லாம் கேள்வி வரும். ஆனால் இங்கே ரொம்பவே சிம்பிளான விஷயத்தை வச்சு மெட்டல் உருகாமல் தடுக்கிறாங்க. ஃபியூவல் டேங்க்கில் ஃபியூவலை ரொம்பவே கம்மியான டிகிரிஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் ஃபியூவல் டேங்க்கில் இருந்து காப்பர் டியூப் மூலமாக அந்த நாசிலை சுற்றி வச்சுருப்பாங்க. ஃபியூவல் அந்த காப்பர் டியூப் வழியாக ஃப்ளோ ஆகி திரும்ப ஃபியூவல் டேங்க்குக்கே வரும். இந்த ஃப்ளோனால் நாசில் மற்றும் காப்பர் டியூபோட டெம்பரேச்சரும் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். அண்ட் இது மெட்டல் மெல்ட் ஆகிறத தடுக்கும். இந்த நாசில் ஒரு இடத்துல ரொம்ப சின்னதாகி பெருசாகும். ஆனால் அது எதுக்குன்னு தெரியுமா? இந்த தண்ணி போகிற பைப்பை நம்ம விரல்களால் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணோம்னா தண்ணீர் எப்படி ஃபோர்ஸாக வருமோ அப்படி தான் இங்கேயும் நடக்குது. நாசில் சின்னதாகி பெருசாகிறதுனால த்ரஸ்டோட ஸ்பீட் அதிகமாகும். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஃபியூவல்லெஸ் ப்ரொபல்ஷன் சாத்தியமா? இதை இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாசாவோட ஒரு சயின்டிஸ்ட் இதை பண்ணியும் காட்டியிருக்காரு. அவரோட எக்ஸோடஸ் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனியோட சேர்ந்து இதை செஞ்சு காட்டியிருக்காரு. ஆனால் இது எப்படி சாத்தியம்? ராக்கெட் ஸ்பேஸுக்கு போகணும்னா அதுக்கு ஃபியூவல் கண்டிப்பாக வேணும்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அவங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் மற்றும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டை வச்சும் இதை பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இதை தியரிட்டிக்கலாக மட்டும் சொல்லாமல் ப்ராக்டிக்கலாக செஞ்சு அதோட ஸ்பீடை ஒரு கிராஃபாகவும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷிப் எப்படி விண்டை வச்சு மூவ் ஆகுதோ அதே மாதிரி இந்த ராக்கெட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸை வச்சு மூவ் ஆகும். ஆனால் இந்த எக்ஸோடஸ் ப்ரொபல்ஷன் ரொம்பவே ஏர்லி ஸ்டேஜஸில் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் கண்டென்ட்டை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.